ஸோ ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி வந்து வெங்காய தோசை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு, அதே மாதிரி அதோட வந்து ஒரு ரொம்ப யம்மியான தக்காளி கடைசல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷில் சோப் ஸ்டோன் சொல்லுவோம், கல்ச்சட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பாட்டிகள் காலத்துலேருந்து இது யூஸ் பண்ணுற மாதிரியான எத்னிக் வேர் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஆயில், கடுகு, ஓகே. இப்போ வந்து இந்த உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கு கடுகு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட இந்தியன் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா கடுகுலேருந்து ஒரு பர்டிகுலர் எல்லாமே இந்த நம்ம காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் சொல்கிறோம் பார்த்திங்களா, தாளிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இட் ஆட் சம் லிட்டில் நியூட்ரியன்ட்டு. இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஒரு ட்ரிக், சால்ட். ஓகே, ஸோ சால்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, பட் எனக்கு அந்த ஜஸ்ட் அந்த சால்ட் உள்ளேருந்து வெளியில் வந்து கொஞ்சம் குக் ஆகினா போதும். அதனால் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தக்காளி, நல்லா பொடியாக நறுக்கின தக்காளியாக எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு அந்த கலரிங்காக, கொஞ்சமாக பச்சை மிளகா, பூண்டு 2 பல் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. ஓகே, ஸோ நம்ம இதுக்கு ஆக்சுவலாக சால்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். சால்ட் வந்து போட்டுட்டோமா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு வந்து ஸ்மெல் தாங்க. இப்போ இதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி விழுது, இது நல்லா திக்காக இருக்கிற பேஸ்ட். ஓகே, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது வந்து வெந்தயம் ஊற வச்சது. இது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் திஸ் இன்க்ரீடியண்ட். அதே மாதிரி இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெந்தயம் வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 நாளாக ஊறிட்டுருக்கு. இப்போ இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு தண்ணி. வெங்காய தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தோசை மாவு, மெயின் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் இஞ்சி. ஸோ இப்போ எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். அதை பச்சை மிளகா, இது வந்து நார்மல் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு. அண்ட் தென் இஞ்சி, ஸோ இது வந்து மொறுமொறு தோசையாக இருக்காதுங்க, இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் தோசையாக தான் அது வரப்போகுது அது. ஓகே, அதை தவிர இந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட்டோட வாட்டரும் கொஞ்சமாக ஆட் பண்ணி, எனிவே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணோம். பட் இந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட்டான ஊற வச்ச வெந்தயமும் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதில். நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக வர மாதிரி ஆக்கிக்கலாம். ஓகே, அகெயின் சம் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
மீன்வைல் இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட வெங்காய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப யம்மியான ஒரு வெங்காய தோசையும் தக்காளி வெங்காயம் கடைசல், இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு. ஏதோ ஒன்று புதுசாக பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணி நம்ம முடித்தாலே ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பி. எனக்கு இதை பார்த்தா ஒரு சண்டே வைப்ஸ் மாதிரி தான் வருது அது. ஸோ அதனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ டூ ட்ரை இட் அண்ட் see and reserve it for your Sunday breakfast. We'll meet you tomorrow yet again with interesting tip and an interesting recipe. Till then, see you. Bye-bye. Take care.